விருச்சிக ராசிக்காரர்களே, தயாராகுங்கள். செல்வத்தின் தேவமான லட்சுமி தேவியின் ஆசியுடன் ஜனவரி 9 முதல் ஜனவரி 18 வரை 5 நல்ல செய்திகளைப் பெற உள்ளீர்கள். நண்பர்களே, ஜனவரி 9 முதல் ஜனவரி 18 வரை லட்சுமி தேவியின் ஆசியுடன் 5 நல்ல செய்திகளைப் பெற உள்ளீர்கள். இதில் பண ஆதாயங்களும் வேலைக்கான நல்ல வாய்ப்பும் அடங்கும். ஆம் நண்பர்களே, இந்த 10 நாட்களில் லட்சுமி தேவி இப்போது உங்கள் ராசிக்காரர்களிடம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கருணையுடனும் இருக்கிறார். இதன் விளைவாக ஜனவரி 9 முதல் ஜனவரி 18 வரையிலான 10 நாள் காலம் உங்களுக்கு மிகவும் நல்ல நேரமாக இருக்கும். இது மிகவும் அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். லட்சுமி தேவியின் ஆசியுடன் இந்த நேரத்தில் அரிய யோகங்கள் உருவாகின்றன. ஆம் நண்பர்களே, தனலட்சுமி பிராப்தி யோகா, சர்வசித்தி யோகா, அமிர்த சித்தி யோகா, தன யோகா மற்றும் ராஜ யோகா ஆகியவை உருவாகி ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்குகின்றன. இந்த யோகங்களில் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களும் வேலைக்கான நல்ல வாய்ப்பும் அடங்கும். நண்பர்களே, உங்கள் கனவுகள் நனவாகும் நேரத்தை இது காண்பீர்கள். வெற்றி உங்களைத் தொடர்ந்து வரப்போகிறது. உங்கள் கடின உழைப்பின் பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இந்த 10 நாட்களில் லட்சுமி தேவியின் ஆசியுடன் 5 பெரிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நண்பர்களே, எந்த 5 பெரிய செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள், எந்தெந்த பகுதிகளில் பெறுவீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். நண்பர்களே, இன்றைய வீடியோவை பார்க்கும் எவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் நடனமாடி கொண்டாடுவார்கள், இனிப்புகள் விநியோகிக்கப்படுவார்கள், திறம் சுவாசிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த 10 நாட்கள் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரம். எனவே முழு வீடியோவையும் பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் 5 பெரிய செய்திகளுடன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி இந்த விஷயங்களை மனதில் கொண்டால் என்னை நம்புங்கள், இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகபட்ச நன்மைகளைப் பெறலாம் மற்றும் இன்னும் பலவற்றைப் பெறலாம். எனவே நண்பர்களே, உங்கள் சொந்த நலனுக்காக முழு வீடியோவையும் பாருங்கள். தவறவிடாதீர்கள். வீடியோவை துண்டுகளாக பாருங்கள், இடையில் தவிர்க்கவும். வீடியோவின் பலன்களை நீங்கள் பெற முடியாது. எனவே மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு முழு வீடியோவையும் பாருங்கள். இந்த 10 நாட்களில் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்கள் மீது எப்படி பொழியும்? எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் என்ன சிறந்த செய்திகளைப் பெறுவீர்கள்? நண்பர்களே, வீடியோவை தொடர வேண்டுமா? முதலில் லட்சுமி தேவியின் உண்மையான பக்தர்கள் வீடியோவை விரும்பி கருத்துக்கள் பகுதியில் இதயபூர்வமான இதயத்திலிருந்து ஜெய் மா லட்சுமி என்று எழுத வேண்டும். இதனால் நீங்கள் லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெறலாம். லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இருக்கட்டும். எனவே நண்பர்களே, நேரத்தை வீணாக்காமல் விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி விவாதிப்போம். செல்வத்தின் தேவமான லட்சுமி தேவியின் ஆசியுடன் ஜனவரி 9 முதல் 18 வரையிலான இந்த முக்கியமான காலம், அதாவது ஜனவரி மாதத்தின் இந்த 10 நாட்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த நேரம் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதே முதலில் உங்களுக்குச் சொல்கிறேன். இது குறிப்பிடத்தக்க வெற்றி, சிறந்த செய்தி, நிதி ஆதாயங்கள் மற்றும் உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் நேரமாக இருக்கும். உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய லட்சுமி யோகம் உருவாகும் நேரமாக இருக்கும். ராஜயோகம் உருவாகிவிட்டது. உங்கள் ஜாதகத்தில் ஒரு தன யோகம் உருவாகியுள்ளது. நீங்கள் நிச்சயமாக செல்வத்தை அடைவீர்கள். ஏனென்றால் ஏற்படவிருக்கும் முக்கிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது. எனவே அதைச் சொல்லுங்கள். நண்பர்களே, லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மேலும் லட்சுமி தேவியின் பெயரில் நீங்கள் எந்த பணியையும் தொடங்கினால்
நீங்கள் மேற்கொண்ட அல்லது மேற்கொள்ளவிருக்கும் எந்த பணியிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். சந்தேகத்திற்கு இடமின்றி லட்சுமி தேவியின் பெயரில் நீங்கள் மேற்கொள்ளும் எந்தவொரு பணியும் நன்மைகளைத் தரும். மேலும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்துடன் உங்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவீர்கள். நீங்கள் வெற்றியின் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். மேலும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அது கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது வணிகமாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு புதிய நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. லட்சுமி தேவி உங்களை ஆசிர்வதித்துள்ளார். இப்போது மகத்தான நன்மைகளின் நேரம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துக்கங்களும் முடிவுக்கு வரவிருக்கின்றன நண்பர்களே. மேலும் ஒரு எச்சரிக்கையாக, யாருடைய செல்வாக்கின் கீழும் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கவனமாக பரிசீலித்த பிறகு எந்த முடிவையும் எடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவரின் செல்வாக்கின் கீழ் செயல்பட்டால் அல்லது எந்த முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு பதிலாக உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த முடிவால் நீங்கள் இழப்புக்களை சந்திக்க நேரிடும். அது உங்கள் தொழில், வணிகம், காதல் அல்லது வேலை தொடர்பானதாக இருக்கலாம். நீங்கள் எந்த முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களை மிக எளிதாக நம்புவது. எனவே அந்த நம்பிக்கையை கவனமாக பயன்படுத்துங்கள். மக்கள் இதை குறிப்பாக உங்கள் இயல்பு மற்றும் உங்கள் நடத்தையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உங்கள் நல்ல நடத்தை, உங்கள் அப்பாவித்தனம் பெரும்பாலும் சுரண்டப்படுகிறது. இது தீங்கு விளைவிக்கும். பணத்திற்காகவோ அல்லது அவர்களின் சொந்த வேலைக்காகவோ எல்லாவற்றையும் அவர்கள் உங்களைச் செய்ய வைப்பதால் இதைச் சொல்கிறோம். அவர்கள் அதை உங்கள் மூலம் செய்வார்கள். ஆனால் உங்கள் முறை வரும்போது உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. எனவே நண்பர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், உங்களை தவறாக பயன்படுத்துபவரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் சொந்தமாக முன்னேற வேண்டும் என்று நீங்கள் கருத வேண்டும். யாரும் யாரையும் ஆதரிக்க மாட்டார்கள். நீங்களே முன்னேறுங்கள், ஏனென்றால் இது உங்களுக்கான நேரம். நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். எனவே ஏன் பயப்பட வேண்டும்? எந்த வேலையையும் தொடங்குங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதை விடாமுயற்சியுடன் செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக பயனடைவீர்கள். நண்பர்களே, லட்சுமி தேவியே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து அழிவு சக்திகளையும் நீக்குவார் என்பதையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஏழைகளுக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உதவுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நண்பர்களே, நீங்கள் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். வெற்றி உங்கள் கால்களை முத்தமிடும். நீங்கள் வெற்றிக் கொடியே பறக்கப் போகிறீர்கள். இப்போது லட்சுமி தேவி உங்களிடம் மிகவும் கருணையுடன் இருப்பார். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வேலை கிடைக்கும். நீங்கள் வேலைவாய்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வை எழுதியிருந்தால் முடிவுகள் சாதகமாக இருக்கலாம். உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் பணி பகுதி குறித்து நீங்கள் விழிப்புடன் இருந்தால் நீங்களும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் அதிவேக வளர்ச்சியைக் காணும் காலம் இது. விழிப்புடன் இருங்கள். யாராவது உங்களை ஏமாற்றி உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள். உங்கள் சொந்த முடிவுகளை எடுங்கள். யாரையும் நம்பாதீர்கள். யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். நீங்களே வேலையைச் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போது யாரும் உங்களை வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. நண்பர்களே, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வணிகத் துறைகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். மேலும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். அது ஒரு வேலை, வணிகம், திருமணம் அல்லது வேறு எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றியே அடைவது உறுதி. இதுதான் நேரம். நீங்கள் விரும்பும் அன்பே, நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரைக் காணலாம். உங்களுக்கு வாழ்க்கை துணை வேண்டுமென்றால் இந்த ஆசை நிறைவேறலாம். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல திருமண திட்டம் வரலாம். அவர்களின் வீடுகளில் திருமணம் தொடர்பான விவாதங்கள் நடக்கலாம். அவர்கள் விரைவில் ஒரு நல்ல வாழ்க்கை துணையைக் காணலாம். இது மிகவும் நல்ல நேரம்.
காதல் உறவுகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளைப் பெற விரும்புபவர்கள் ஒரு குழந்தையே பெறுவதன் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் என்பதையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். குடும்பம் சிரிப்பால் நிறைந்திருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ற நல்ல செய்தி கிடைக்கும். நண்பர்களே, இதை நீங்கள் உங்கள் பலவீனமாக கருதினாலும் இல்லாவிட்டாலும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். உங்கள் கோபத்தையும் உங்கள் பேச்சையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் உங்கள் மிகப்பெரிய பலவீனம். நீங்கள் மிக விரைவாக கோபப்பட்டு எதையும் சொல்லுவீர்கள். பலரால் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, மேலும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. எனவே நண்பர்களே, இதுவும் உங்கள் வெற்றியை அடையத் தவறியதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாகும். உங்கள் கோபமும் தவறான வார்த்தைகளும் மிகவும் கடினமான பணிகளைக் கூட அழிக்கக்கூடும். எனவே நிதானத்தை கடைப்பிடிக்கவும், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவும், நன்றாக பேசவும், கவனமாக வாகனம் ஓட்டவும். விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வாகனம் ஓட்டினால் மிகவும் கவனமாக வாகனம் ஓட்டவும். சொல்லப்போனால் இப்போது நீங்கள் ஒரு வாகனத்தின் ஆடம்பரத்தை பெறலாம் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாகனம் வாங்கலாம். நீங்கள் ஒரு வீடு அல்லது சொத்தை வாங்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் இந்த கனவையும் நிறைவேற்ற முடியும். வீடியோவை முடிப்பதற்கு முன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறேன். நண்பர்களே, நீங்கள் கெட்ட சகவாசத்தில் இருந்தால் விரைவில் அதை விட்டுவிடுங்கள். நீங்கள் மது அருந்தினால் அல்லது கெட்ட சகவாசத்தில் இருந்தால் அவ்வாறு செய்வது கெட்ட சகவாசத்தை விட்டுவிடுவதாகும். நான் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகச் சொல்ல முடியும், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நிரூபிக்கும். நீங்கள் கெட்ட சகவாசத்தை விட்டு வெளியேறினால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவீர்கள். இதைச் செய்வதன் மூலம் விரக்தியின் மேகங்களும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் மறைந்துவிடும். நண்பர்களே, நீங்கள் கெட்ட சகவாசத்தை விட்டு வெளியேறினால் சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். உங்கள் குடும்பத்தினர், பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களை மதிக்கவும். பின்னர் உங்கள் அனைத்து பணிகளும் எவ்வாறு நிறைவடைகின்றன என்பதை பாருங்கள். ஒவ்வொரு வெற்றியும் நீங்கள் பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பதை குறிக்கிறது. நண்பர்களே, உங்கள் உடல்நலம் பற்றி நான் உங்களுக்குச் சொன்னால் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும். உடல்நலம் தொடர்பான எந்த பிரச்சினையும் தெரியவில்லை. ஆனால் நீங்கள் மன அழுத்தத்தை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். மன அழுத்தமில்லாமல் இருங்கள். இதற்காக தினமும் பிராணாயாமத்தின் உதவியை எடுத்துக்கொள்ளுங்கள். யோகாசனம் செய்யுங்கள். ஆயுர்வேத பொருட்களை உட்கொள்ளுங்கள். அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. நண்பர்களே, மாதா லட்சுமியின் ஆசியுடன் இந்த வீடியோ மூலம் நீங்கள் எங்கிருந்து பணம் பெறுவீர்கள், உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும், நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லியுள்ளோம். முழுமையான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வீடியோவைப் போல மாதா லட்சுமியின் ஆசிர்வாதம் உங்களுடன் இருக்கட்டும். கருத்து பெட்டியில் உண்மையான மனதுடன் ஜெய் மா லட்சுமி என்று எழுதுங்கள். நன்றி.